அதிகாரத்துக்கு அவர் நினைக்கிறவன். இப்ப முதலமைச்சர் அவரை நினைக்கிறார். அதான் வாட்ஸ்அப் கூட்டிங் நல்லா அமைஞ்சிருச்சு, எல்லாம் சந்தோஷத்தோடு இருப்பாரு. தெரிந்து கொள்ளுங்க, அதிகாரத்துக்கு வர நினைக்கிற முதலமைச்சர் வர நினைக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறவன். அரசியல் எல்லாமே காமராஜன் மாதிரி, கக்கன் மாதிரி, இவன் மாதிரி நாட்டு மக்கள் சேவை செய்ய வர்றாங்க. எதுக்கு வராங்கன்னு அவங்க இதயத்தை பார்த்தா தெரியும். அதான் அவர் இதயத்தை பார்த்து சொல்றாரு, மக்கள் சேவை செய்யணும், நம்ம சொத்தை வித்தா மக்கள் செய்யணும். யாரும் வர்றது கிடையாது, இந்த அரசியலும் வர்றது கிடையாது. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். இதான் பைபிள் வசனம். மனுஷன் முகத்தை தான் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி பேசுற பார்த்து தலைவர் பேசணும்னு நினைப்போம். ஆனால் எதிர் என்ன நினைக்கிறாரு, ஆட்சிக்கு வந்தா இங்க இதை சம்பாதிக்கணுமா, இதை சம்பாதிக்கணும், இங்கே சம்பாதிக்கணுமா, இந்த எண்ணம் இருக்காங்கிறது கடவுள் சொல்றாரு. எனக்கு தெரியாது, எல்லா அரசும் அப்படித்தான். வர்றவங்க கூட நாட்டு மக்களுக்கு காமராஜ் மாதிரி சாகும்போது ஒரு 200-300 பேர் சேர்த்தாங்க, சாப்பிட்றாங்க. எல்லாம் கோடி கோடி